தற்போதைய அண்மை செய்தி. 4 நாள் அரசுமுறை பயணத்தை தொடங்கியிருக்கிறார் பிரதமர் மோடி. அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 4 நாள் அரசுமுறை பயணத்தை பிரதமர் மோடி துவங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி இங்கிலாந்து புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 நாள் அரசுமுறை பயணத்தை தொடங்கிய பிரதமர் மோடி முதலாவதாக இங்கிலாந்து நாட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன். 4 நாள் அரசுமுறை பயணத்தை தொடங்கியிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் முதலாவதாக இங்கிலாந்து நாட்டிற்கு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அவருடைய அரசுமுறை பயணத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரல்கள் என விரிவான விவரங்களை வழங்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்தில் முன்பே திட்டமிடப்பட்டிருந்த பிரதமருடைய அரசுமுறை பயணத்தின் அடிப்படையில சற்று நேரத்திற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை தளத்திலிருந்து அவருடைய தனி விமானம் மூலமாக இங்கிலாந்து நாட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது பிரதமர் அலுவலகம் வழங்கியிருக்கிறது. அந்த திரையிலையும் நம்ம பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை 4 நாள் அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட 2 நாடுகளுக்குமே செல்வதாக முன்பு பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இன்று புறப்பட்டக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி முதல் 2 நாட்கள் இங்கிலாந்து நாட்டில் இருப்பார். இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் கீர் ஸ்டார்மரை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். தொடர்ந்து மன்னர் 3வது சார்லஸையும் சந்திக்கிறார் என்று பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. லண்டன் நகர் அருகே இருக்கக்கூடிய பிரதமர் இங்கிலாந்து நாட்டினுடைய பிரதமர் ஸ்டார்மரின் வீட்டில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் விருந்து அளிப்பதற்கு அந்நாட்டு பிரதமர் முடிவு என்பதை செய்திருப்பதாக அந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பிலும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 2 நாடுகளுடைய சந்திப்பின் போது குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதே போல இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மர் உள்ளிட்ட இருவருடைய இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளிடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்பது முறைப்படி இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இவற்றை தவிர பாதுகாப்பு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் போன்றவற்றிலும் இந்தியாவுடன் ஒப்பந்தம் என்பது இங்கிலாந்து இந்தியாவிற்கு இடையிலே ஏற்படும் என்பது பிரதமருடைய இந்த சந்திப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியா 6வது மிகப்பெரிய முதலீட்டு நாடாக இங்கிலாந்து இருக்கக்கூடிய நிலையில இதுவரைக்கும் 3600 கோடி அமெரிக்க டாலர் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கிலாந்துல 2000 கோடி அமெரிக்க டாலர் அளவுக்கு இந்தியா முதலீடு செய்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரு நாடுகளுடைய பிரதமருடைய சந்திப்பு என்பது முக்கியத்துவத்தை பெறுகிறது. பின்னர் இங்கிலாந்து பயணம் முடிந்ததும் 24ஆம் தேதியோடு இங்கிலாந்து பயணம் முடிகிறது. 25ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு மாலத்தீவுக்கு செல்கிறார். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவுக்கு செல்வது இதுவே முதல் முறை. பிரதமர் நரேந்திர மோடி மாலத்தீவு சென்று அங்கு சுதந்திர தின கொண்டாட்டங்கள்ல அந்நாட்டினுடைய சுதந்திர தின கொண்டாட்டங்கள்ல பங்கேற்க இருக்க. இவற்றை தவிர மாலத்தீவினுடைய அதிபர் முகமது முய்சு உள்ளிட்டோருடன் சந்தித்து ஒரு விரிவான ஆலோசனை நடத்துவது, இரு நாடுகளிடையே ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பிரதமருடைய இந்த வெளிநாட்டு சந்திப்புல நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த 2 நாடுகளுக்கு பயணங்களை தொடங்குவதற்காக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமானப்படை தளத்திலிருந்து தனி விமானம் மூலமாக முதல் நாடாக லண்டன் புறப்பட்டிருக்கிறார். 25ஆம் தேதி அவர் மாலத்தீவு சென்று 26ஆம் தேதி மாலத்தீவிலிருந்து மீண்டும் இந்தியா வந்தடைவார் என்பது பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பிரதமர் மோடியின் 4 நாள் அரசுமுறை பயணம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.